ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் இந்த அஞ்சலி சிந்தாமணி சேர்ந்துட்டு மாசிலாமணியோட பணத்தை 10 லட்ச ரூபாய் இப்படியாச்சும் ஆட்டையை போட்டணும்டா சாமின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேங்க்கில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. பேங்க் மேனேஜரும் எங்கே பாருமா ஆர்ஜஸ்னா எடுத்துக்கிறதுக்கு இது ஒன்றும் இது இல்லை, 10 லட்ச ரூபாய் மாசிலாமணிக்கிட்ட கேட்டு தான் எது ஒன்றும் செய்ய முடியும், அவனோட மூஞ்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. இந்த அஞ்சலியை சரி வாங்க சார் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பேங்க் மேனேஜரும் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்தாச்சு, எப்படியாச்சும் ஒருத்தரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவோட தம்பியையும் அம்மாவையும் முயற்சி செஞ்சாங்க. அவனோட தம்பியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாச்சு. அவனோட அம்மா தான் வீட்டிலே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, பேங்க் மேனேஜர் வேறு வந்துருச்சே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி அம்மாவை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வாயை கட்டி கையை கட்டி கட்டில் மேலே படுக்க வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், கூடி சீக்கிரத்தில் கேஷ் புக்காக வேணாம், இந்த மாதிரி கையில் கேஷாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கேட்குறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம இலக்கியம் வந்துடுறாங்க. என்னடி மாமாவோட 10 லட்சத்தை ஆட்டையை போட்டுடலான்னுக்கிறீங்களா, நான் இருக்கிறப்ப எப்படி நடந்துடும் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சாமியாக அஞ்சலிக்கும் சிந்தாமணிக்கும் ஒரு ரெட்டி கொடுக்குறாங்க நம்ம இலக்கியா. அப்புறம் ரூமில் அவளோட அம்மா கட்டி போட்டுக்கிறாங்க. போயிட்டு அவங்க அம்மாவையும் கட்டெல்லாம் அவுத்துட்டு வெளியில் கூட்டின்னு வராங்க நம்ம இலக்கியா. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, காசுக்காக இப்படி கீழ்த்தனமாக நடந்துக்கிறீங்க, நீங்களாம் திருந்தாத ஜென்மங்களாம், நீங்களாம் திருந்தவங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ மெனு கட்டின்னு இருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டீங்க, இனிமேல்ட்டு உங்களை எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல, எப்படி தான் திருத்துறதுன்னு கூட ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அடி கொடுத்து ஒரு மூலையில் உட்கார வைக்க போகிறாங்க. மாமா இங்கே பாருங்கள், இந்த பணம் உங்களோடது, அவங்களுக்கு சத்தியமாக நான் கொடுக்க மாட்டேன், அது பத்திரமா இருக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம இலக்கியம் பார்க்க போகிறா. இப்போ ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவோட ஆசை கனவு எல்லாமே ஒரு ஆதரவற்ற இல்லை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் இந்த எஸ்எஸ்கே பைரவியெல்லாம் சேர்ந்து எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இல்லத்தை கொடுத்தவங்க கிட்ட போயிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த இல்லம் அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் சந்தேகம் வந்துருச்சு, இவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னுட்டு சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த கௌதம் இந்த எஸ்எஸ்கே எப்படி எங்கிட்ட தப்பிக்கிறான்னு பார்க்கலாம். அவள் என்ன செஞ்சாலும் சரி அந்த இல்லை நான் வாங்குறேன், அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரணுன்ட்டு எனக்கு தெரியலக்கியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு அந்த இல்லம் வாங்கி தரது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாங்க. சரி வாங்க என்ன தான் நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.